Welcome back to our channel. நம்ம சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன்ஸ் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி பேசிக்ஸ் கிராமர் அண்ட் ஆல் 12 டென்சஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் நம்மளோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எப்படி கொஸ்டின்ஸ் மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய டெய்லி ரொட்டீன்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ஹேபிட்ஸ் இதெல்லாம் பற்றி பேசும்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி கொஸ்டின் மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய ஒர்க் பிளேஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் இதுலையெல்லாம் நம்மளோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறதும் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட் தான். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் டைப் 1 அண்ட் டைப் 2 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட் வீடியோலையும் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் டைப் 1 டைப் 2 கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்குறதுனால உங்களுக்கு ஈஸியாக கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் பிகின் டுடேஸ் கிளாஸ். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் டைப் 1 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எந்த சப்ஜெக்ட் வந்தால் கொஸ்டினோட ஆரம்பத்தில் டூ யூஸ் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் வந்தால் கொஸ்டினோட ஆரம்பத்தில் டேஷ் யூஸ் பண்ணணும்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா அல்லது உனக்கு சாக்லேட் பிடிக்குமா, இது எப்படி கேட்போம்? கொஸ்டினோட ஆரம்பத்தில் டூ வருமா டஸ் வருமா? செகண்ட் ஒன், அவளுக்கு சாக்லேட் பிடிக்குமா, கொஸ்டினோட ஆரம்பத்தில் டூ வருமா டஷ் வருமா? திங்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அவருக்கு சாக்லேட் பிடிக்குமா, இங்கிலீஷில் எப்படி கொஸ்டின் கேட்போம்? அவர்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா, இது எப்படி இங்கிலீஷில் கொஸ்டினாக கேட்போம்? எங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா, இது எப்படி இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்போம்? ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா, டு யூ லைக் சாக்லேட்? யூ சப்ஜெக்ட் வந்ததுனால கொஸ்டினோட ஆரம்பத்தில் டூ யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்தது வெர்ப், ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப், V1 வெர்ப் அப்படியே யூஸ் பண்ணணும். டு யூ லைக் சாக்லேட், உனக்கு சாக்லேட் பிடிக்குமா? செகண்ட் ஒன், அவளுக்கு சாக்லேட் பிடிக்குமா, டஸ் ஷீ லைக் சாக்லேட்? ஷீ சப்ஜெக்டாக வந்ததுனால டஸ் கொஸ்டினோட ஆரம்பத்தில் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்தது சப்ஜெக்ட் என்னவோ யூஸ் பண்ணிவிட்டு V1 வெர்ப் அப்படியே யூஸ் பண்ணணும். அவளுக்கு சாக்லேட் பிடிக்குமா, டஸ் ஷீ லைக் சாக்லேட்? அவருக்கு சாக்லேட் பிடிக்குமா, டஸ் ஹீ லைக் சாக்லேட்? ஹீ சப்ஜெக்டாக வந்தால் கொஸ்டினோட ஆரம்பத்தில் டஸ் யூஸ் பண்ணணும். அவர்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா, டு தே லைக் சாக்லேட்? டு தே லைக் சாக்லேட்? தே சப்ஜெக்டாக வந்தால் டூ யூஸ் பண்ணணும் கொஸ்டினோட ஆரம்பத்தில். எங்களுக்கு சாக்லேட் பிடிக்குமா, டு வி லைக் சாக்லேட்? கொஸ்டினோட ஆரம்பத்தில் டூ யூஸ் பண்ணணும் வி சப்ஜெக்டாக வரும்போது. ஐ, வி, யூ, தே இல்லைனா ப்ளூரல் நவுன் சப்ஜெக்டாக வரும்போது கொஸ்டினோட ஆரம்பத்தில் டூ யூஸ் பண்ணணும். ஸோ இதோட கொஸ்டின் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு கொஸ்டினோட ஆரம்பத்தில் டூ ப்ளஸ் சப்ஜெக்ட், அதுக்கடுத்தது V1 வெர்ப், ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் தான் வரும். ஃபர்ஸ்ட்டு டூ, அதுக்கடுத்தது ஐ, வி, யூ, தே, இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வரப்போது அதுக்கடுத்தது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஷீ, ஹீ, இட் சிங்குலர் நவுன் சப்ஜெக்டாக வரும்போது டஸ் கொஸ்டினோட ஆரம்பத்தில் யூஸ் பண்ணணும். கொஸ்டினோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். கொஸ்டினோட ஆரம்பத்தில் டஸ் ப்ளஸ் சப்ஜெக்ட் ஹீ, ஷீ, இட் சிங்குலர் நவுன் ஏதாவது வரப்போது அதுக்கடுத்தது V1 வெர்ப், ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் அப்படியே வரும். ஃபர்ஸ்ட் ஒன், நீ டிவி பார்க்கிறாயா, நீ டிவி பார்க்குறியான்னு கேட்போம் இல்லைங்களா, அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கேட்போம். நீ டிவி பார்க்குறியா, இது எப்படி இங்கிலீஷில் கொஸ்டினாக கேட்போம்? யூ சப்ஜெக்டாக வந்திருக்கு. கொஸ்டினோட ஆரம்பத்தில் டூ வருமா டஸ் வருமானு ட்ரை பண்ணி பாருங்கள். டு யூ வாட்ச் டிவி, நீ டிவி பார்க்குறியா? யூ சப்ஜெக்டாக வந்ததுனால கொஸ்டினோட ஆரம்பத்தில் டூ தான் யூஸ் பண்ணணும். டூக்கு அடுத்தது சப்ஜெக்ட் யூ வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப், அதாவது V1 வெர்ப் வாட்ச் வந்திருக்கு. டு யூ வாட்ச் டிவி, இதுதான் கொஸ்டின் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட்டு டூ, அதுக்கடுத்தது சப்ஜெக்ட், அதுக்கடுத்தது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் யூஸ் பண்ணணும். டு யூ வாட்ச் டிவி, நீ டிவி பார்க்குறியா?
ஸோ இப்போ உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி கொஸ்டின் மேக் பண்ணுறதுன்னு கிளாரிட்டி கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் ஆங்கிலம் பேசுவார்களா, அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்களான்னு கேட்போம் இல்லைங்களா. இது எப்படி கேட்போம், ட்ரை பண்ணி பாருங்கள். அவர்கள்னா தே சப்ஜெக்டாக வரப்போகுது. Do they speak in English? Do they speak in English? ஸோ அவர்கள்னா தே சப்ஜெக்ட் யூஸ் பண்ண போகிறோம். தே சப்ஜெக்டாக வரும்போது கொஸ்டினோட ஆரம்பத்தில் டூ தான் யூஸ் பண்ணுவோம். டூ தே ஸ்பீக் இன் இங்கிலீஷ், அவர்கள் ஆங்கிலம் பேசுவார்களா. ஐ, வி, யூ, தே ப்ளூரல் நவுன், ஒரு பர்சனை விட அதிகமாக சப்ஜெக்டில் வரும்போது கொஸ்டினோட ஆரம்பத்தில் டூ தான் யூஸ் பண்ணணும். இதுதான் ரூல். நெக்ஸ்ட் ஒன், அவள் சென்னையில் வேலை செய்கிறாளா, அவள் சென்னையில் வேலை செய்கிறாளா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. இதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் கொஸ்டின் கேட்குற மாதிரி வரும் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில். ட்ரை பண்ணி பாருங்கள். ஷீ, அவள், ஷீ சப்ஜெக்டாக வந்ததுனால கொஸ்டினோட ஆரம்பத்தில் டஸ் யூஸ் பண்ணுவோம். டஸ் ஷீ ஒர்க் இன் சென்னை, டஸ் ஷீ ஒர்க் இன் சென்னை, அவள் சென்னையில் வேலை செய்கிறாளா. கொஸ்டினோட ஆரம்பத்தில் டேஷ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது சி சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்தது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப், V1 வெர்ப் அப்படியே யூஸ் பண்ணணும். ஸோ டஸ் யூஸ் பண்ணி இருக்கிறதுனால திரும்பவும் வெர்பு கூட எஸ்ஸோ இஎஸ்ஸோ ஆட் பண்ண தேவையில்லை. V1 வெர்ப் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது ஆமாம் அவள் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், ஷீ ஒர்க்ஸ் இன் சென்னை. அப்போ தான் நம்ம ஒர்க்கு கூட எஸ் ஆட் பண்ணி சொல்லணும். இப்போ டஸ் யூஸ் பண்ணும்போது வெர்பு கூட எஸ்ஸோ இஎஸ்ஸோ ஆட் பண்ண தேவையில்லை. சப்ஜெக்ட் ஷீ, ஹீ, இட், சிங்குலர் பர்சன் சப்ஜெக்டாக வரும்போது கொஸ்டினோட ஆரம்பத்தில் டஸ் யூஸ் பண்ணணும். ஐ, வி, யூ, தே அண்ட் ப்ளூரல் நவுன் சப்ஜெக்டாக வரும்போது கொஸ்டினோட ஆரம்பத்தில் டூ யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், அவர் அடிக்கடிக்கு உன்னுடைய கடைக்கு வருவாரா, அவர் அடிக்கடிக்கு உன்னுடைய கடைக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா. அது எப்படி கேட்போம். ஸோ இது டெய்லி அடிக்கடிக்கு நடக்கிற ஹேபிட் தான், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எப்படி கேட்போம், ட்ரை பண்ணி பாருங்கள். டஸ் ஹி ஆஃபன் கம் டு யுவர் ஷாப், டஸ் ஹி ஆஃபன் கம் டு யுவர் ஷாப், அவர் அடிக்கடிக்கு உன்னுடைய கடைக்கு வருவாரா. ஸோ ஹீ சப்ஜெக்ட் வந்ததுனால கொஸ்டினோட ஆரம்பத்தில் டஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது கம் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடிக்கடிக்கு சொல்கிறதுனால ஆஃபன் யூஸ் பண்ணியிருக்கோம். டு யுவர் ஷாப், உன்னுடைய கடைக்கு, இந்த மீனிங் தரும். டு ப்ரொபோசிஷன் வந்ததுனால இந்த இடத்துல இக்கு, கடைக்கு, இந்த சவுண்டில் தான் டுக்கு மீனிங் தரும். Does he often come to your shop? அவர் அடிக்கடிக்கு உன்னுடைய கடைக்கு வருவாரா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப் 2 கொஸ்டின்ஸ். இந்த டைப் 2 கொஸ்டின்ஸில் நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், நீ விளையாடலையா, உனக்கு தெரியாதா, நீ அங்கே போகலையா, நீ டிவி பார்க்கலையா, இந்த மாதிரி நெகட்டிவ், அதாவது நாட் யூஸ் பண்ணி கேட்குற கொஸ்டின்ஸ் தான் நம்ம நெகட்டிவ் கொஸ்டின்ஸ்ன்னு சொல்கிறோம். இதுவே பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்போம், உனக்கு தெரியுமா, இந்த மாதிரி கேட்போம். நெகட்டிவ் கொஸ்டின் உனக்கு தெரியாதா, இந்த மாதிரி கேட்போம். பாசிட்டிவ் கொஸ்டின்ஸில் டூ இல்லைன்னா டஸ் கொஸ்டினோட ஆரம்பத்தில் வரும். நெகட்டிவ் கொஸ்டினில் உனக்கு தெரியாதா இப்படி கேட்கும்போது டூ நாட் இல்லைன்னா டஸ் நாட் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெகட்டிவ் கொஸ்டினில் எந்த சப்ஜெக்ட் வந்தால் டு நாட் யூஸ் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் வந்தால் டஸ் நாட் யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், எனக்கு தெரியாதா, இது எப்படி சொல்வோம், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட், எங்களுக்கு தெரியாதா, உனக்கு தெரியாதா, அவருக்கு தெரியாதா, அவளுக்கு தெரியாதா, அதற்கு தெரியாதா, அவர்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் இங்கிலீஷில் எப்படி கேட்குறதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். டு நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் டோன்ட், டஸ் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் டஸ்இன்ட். எனக்கு தெரியாதா, டோன்ட் ஐ நோ, டோன்ட் ஐ நோ
ஸோ கொஸ்டினோட ஆரம்பத்தில் டோன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது தான் சப்ஜெக்ட், அதுக்கு அடுத்தது நோ V1 வேர்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் எங்களுக்கு தெரியாதா, டோன்ட் வி நோ, டோன்ட் வி நோ. நெக்ஸ்ட் ஒன் உனக்கு தெரியாதா, டோன்ட் யூ நோ, டோன்ட் யூ நோ. அவருக்கு தெரியாதா, டசன்ட் ஹீ நோ. ஸோ ஹீ ஷீ இட் சிங்குலர் பர்சன் சப்ஜெக்டாக வரும்போது டசன்ட் யூஸ் பண்ணணும். ஐ வி யூ தே ப்ளூரல் நவுன் சப்ஜெக்டாக வரும்போது டோன்ட் யூஸ் பண்ணணும். ஸோ அவளுக்கு தெரியாதா, டசன்ட் ஷீ நோ, டசன்ட் ஷீ நோ. நெக்ஸ்ட் ஒன் அதற்கு தெரியாதா, டசன்ட் இட் நோ, டசன்ட் இட் நோ. அவர்களுக்கு தெரியாதா, டோன்ட் தே நோ, டோன்ட் தே நோ. இதுவே அவர்களுக்கு தெரியுமான்னு பாசிட்டிவ்ல கொஸ்டின் கேட்கும்போது டு தே நோ கொஸ்டின் கேட்கணும். உனக்கு தெரியுமான்னு பாசிட்டிவ்ல கொஸ்டின் கேட்கும்போது டு யூ நோ இப்படி கேட்போம். நெகட்டிவ் கொஸ்டின் உனக்கு தெரியாதான்னு கேட்கும்போது டோன்ட் யூ நோ. அவர்களுக்கு தெரியாதான்னு கேட்கும்போது டோன்ட் தே நோ. கொஸ்டினோட ஆரம்பத்தில் டோன்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஈஸியாக இருக்கும். உனக்கு சாக்லேட் பிடிக்காதான்னு எப்படி கொஸ்டின் கேட்போம் நெகட்டிவில். இப்போ பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரியே தான், அது பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். உனக்கு சாக்லேட் பிடிக்காதா, கொஸ்டினோட ஆரம்பத்தில் யூ சப்ஜெக்டாக வந்ததுனால டோன்ட் யூஸ் பண்ணுவோம். டோன்ட் யூ லைக் சாக்லேட், டோன்ட் யூ லைக் சாக்லேட். உனக்கு சாக்லேட் பிடிக்காதா, டோன்ட் அதுக்கடுத்தது யூ சப்ஜெக்ட், அதுக்கடுத்தது லைக் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் V1 வெர்ப் அப்படியே தான் வரும். எஸ்ஓ இஎஸ்ஓ ஆட் பண்ண தேவையில்லை. டோன்ட் யூ லைக் சாக்லேட், உனக்கு சாக்லேட் பிடிக்காதா, நெகட்டிவில் வந்ததுனால டோன்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் அவள் நன்றாக சமைக்க மாட்டாளா, அவள் நல்லா சமைக்க மாட்டாளா அப்படின்னு எப்படி கேட்போம், நெகட்டிவில் கொஸ்டின் இருக்குது. இதுவே அவள் நல்லா சமைப்பாளா அப்படின்னு கேட்கும்போது டஸ் ஷி குக் வெல் கேட்போம். இதுவே அவள் நல்லா சமைக்க மாட்டாளா அப்படின்னு கேட்கும்போது டஸ் நாட் ஷி குக் வெல், டஷன்ட் ஷி குக் வெல். ஸோ டஸ் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் டஷன்ட். டஷன்ட் ஷி குக் வெல். அவள் நல்லா சமைக்க மாட்டாளா, ஷீ சப்ஜெக்டாக வந்ததுனால டசன்ட் கொஸ்டினோட ஆரம்பத்தில் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்தது சப்ஜெக்ட் ஷீ யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்தது குக் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் அவர் இங்கிலீஷ் நல்லா பேச மாட்டாரா அப்படின்னு எப்படி கேட்போம், ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் இங்கிலீஷ் நல்லா பேச மாட்டாரா அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி கேட்போம், doesn't he speak in English well, doesn't he speak in English well. அவர் இங்கிலீஷ் நல்லா பேச மாட்டாரா, doesn't he speak in English well. கொஸ்டினோட ஆரம்பத்தில் doesn't யூஸ் பண்ணணும், he சப்ஜெக்ட் வந்திருக்கிறதுனால. அதுக்கடுத்தது he சப்ஜெக்ட் போட்டிருக்கோம். அதுக்கடுத்தது ஸ்பீக் V1 வெர்ப் ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு அப்படியே யூஸ் பண்ணணும். கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஆட் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே டஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வெர்பு கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஆட் பண்ண தேவையில்லை. அதற்கடுத்தது ஆங்கிலத்தில் நல்லாக பேசுவாரா அப்படின்னு கேட்கும்போது இன் இங்கிலீஷ், இன் ப்ரொபொசிஷனுக்கு இல் இந்த சவுண்ட் வரும். ஆங்கிலத்தில் இல் இந்த சவுண்டுக்கு மீனிங் தரும். இன் ப்ரொபொசிஷனுக்கு இன் இங்கிலீஷ் வெல். டசன்ட் ஹி ஸ்பீக் இன் இங்கிலீஷ் வெல். அவர் ஆங்கிலத்தில் நன்றாக பேச மாட்டாரா. எந்த சப்ஜெக்ட் வந்தால் டோன்ட் யூஸ் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் வந்தால் டசன்ட் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். பாசிட்டிவ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கணும், நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கணுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கான கொஸ்டின் இது. அவர் பள்ளிக்கு செல்கிறாரா. இப்போ குழந்தைங்க இருந்தால் கேட்போம் இல்லைங்களா, அவன் ஸ்கூலுக்கு போகிறானா அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதெல்லாம் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம கொஸ்டின்ஸாக கேட்போம். ஸோ கொஸ்டினோட ஆரம்பத்தில் என்ன வரும், ஸோ அவர் பள்ளிக்கு செல்கிறாரா, இது எப்படி கேட்பீங்க. அண்ட் செகண்ட் கொஸ்டின் அவர்கள் எழுதுகிறார்களா, அவர்கள் எழுதுகிறார்களா.
இந்த கொஸ்டின் இங்கிலீஷில் எப்படி கேட்பீங்கன்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த 2 கொஸ்டின்ஸோட நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இன்னும் எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. I'll meet you soon with another lesson. Thank you.